எது பெருமை? ஒருத்தனை காட்டி இவன் ஏன் புள்ள என்று சொன்னா அது பெருமை. இவன் ஏன் பொஞ்சாதிதான், ஆனா இந்த புள்ள அவன்ட புள்ள என்று சொன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஒரு வகையான அந்த திருமண முறையை வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கட்டாசி வீசினாங்க, தவறு என்று சொன்னார்கள், பிரச்சாரம் செய்தார்கள், இதை இல்லாமல் ஆக்கினார்கள். அதே மாதிரி மூன்றாவது இன்னொரு வகை திருமணத்தை அந்த மக்கா காவிர்கள் வைத்திருந்தார்கள். விபச்சாரம் திருமணம்னா அந்த காலத்துல இருந்த விபச்சாரம் என்று அர்த்தம். எப்படி வச்சிருந்தா, 10 பேரு ஒரு நேரத்தில் ஒருத்தியோடு விபச்சாரம் செய்வார்கள். இந்த 10 பேரும் விபச்சாரம் செஞ்சுட்டு போயிருவாங்க. அவளுக்கு குழந்தை உண்டாகுமா? உண்டானதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பெண்மணி குறிப்பிட்ட 10 பேரையும் திரும்ப வீட்டுக்கு வர சொல்லுவா. எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, இங்க வாங்க யாண்டு எல்லாரையும் கூப்பிடுவா. கூப்பிட்டு வச்சு, நீங்க அத்தனை பேரும் எங்கிட்ட விபச்சாரம் பண்ணினவங்க, இப்ப குழந்தை கிடைச்சிருக்குது, இந்த குழந்தைக்கு தகப்பன் நீதான் என்று சொன்னால் அவர்தான் தகப்பன். எப்படி விபச்சாரம்? 10 பேர் சேர்ந்து விபச்சாரம் பண்ணுவாங்க, பிறக்கிற குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு உம்மா முடிவு எடுத்துக்கிடுவா. சர்வ சாதாரணமாக செய்தார்கள். மக்கமா நகரத்தில் யாரும் இதை எதிர்க்கவில்லை. அத்தனை பேரும் ஒற்றுமையாக செய்தார்கள், கௌரவமாக நினைத்தார்கள், இதை பெருமை என்று கருதினார்கள். இஸ்லாம் எதிர்த்தது, இஸ்லாம் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தது. இதே மாதிரி 4வது வகை என்ன தெரியுமா? விபச்சாரம் எப்படி பண்ணுவாங்க? ஒரு பொம்பளட்ட நிறைய பேர் விபச்சாரம் செய்வார்கள். குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்க கேட்டா, அந்த அத்தனை பேரையும் வர சொல்லி ஒரு நிபுணர் குழுவையும் வர சொல்லுவாங்களாம். எதுக்கு நிபுணர் குழு? உருவத்தை பார்த்து இந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நிபுணர் குழு அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒரு 20 பேர் விபச்சாரம் பண்ணினான்னு சொன்னா ஒருத்தியோட, இந்த குழந்தைக்கு தகப்பன் நீதான் பாண்டு சொன்னா அவன் தான் தகப்பன், அவனால் அதை மறுக்க முடியாது. இப்படி ஒரு விபச்சார முறையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் என்ன செய்தது? இந்த அனாச்சாரத்தை அடித்து நொறுக்கி இல்லாமலாக்கி, இது அனாச்சாரம் என்பதை நிரூபித்த பிறகு இஸ்லாம் கொண்டு வந்த திருமண முறை எது? இஸ்லாம் அழகாக திருமணத்துக்கு வழிகாட்டியது. ஒரு பெண்ணை பார்த்து பிடித்திருந்தால் அவளை திருமணம் முடித்து நீ குடும்ப வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. இத ரசூலுல்லாஹ் மக்காவுல சொல்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய குழப்பவாதியாக மக்காவிலே அறியப்பட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் பொருட்படுத்தினாங்களா? பொருட்படுத்தவில்லை. ஏன் பொருட்படுத்தல? நீ என்னை குழப்பவாதி என்று சொன்னாலும் நான் குழப்பவில்லை, நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறேன், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறேன் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். அப்ப முதல்ல அடிப்படையா என்ன யோசிக்கணும் கேட்டா, இந்த ஊருக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல பேர் ஆசைப்படுகிறார்கள். உண்மைதான், ஆசைப்பட முடியும், ஆசைப்பட வேண்டும், மாற்று கருத்தில்லை. ஒற்றுமைப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமை கொன்றும் எதிரானவர்கள் அல்ல. அத்தனை பேரும் ஒற்றுமையாகவும். எந்த அளவுக்கு ஒற்றுமையாகவும் தெரியுமா? எங்களுடைய மர்க்கஸை நாங்கள் மூடுவதற்கும் தயார், ஜமாத்தை கலைத்து விடுவதற்கும் தயார், மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அத்தனை பேரும் குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் மட்டும்தான் வாழ்க்கை வழிமுறை என்ற ஒரு கொள்கை இஸ்லாத்தின் கொள்கைக்கு கீழால் வந்தால் நாங்களும் உங்களோடு இணைவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த ஒற்றுமை சாத்தியமா? வருவாங்களா? ஒற்றுமைப்படலாம். எப்படி ஒற்றுமையை சொல்றாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த அரசியல் செய்வாங்கல்ல, முஸ்லிம் காங்கிரசும் வா, ஏசிஎம்சியும் வா, இருக்கிற எல்லா கட்சியும் வா, யூஎன்பியோட சேரு, பெரமுனை இருக்குது அவனும் வா, நாம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு ஆட்சி என்று ஒரு கவர்மெண்ட் நடத்துறாங்கல்ல, இது மாதிரி வாங்க இஸ்லாம் செய்வோம்ங்கறாங்க. சாத்தியப்படுமா இது? இது மார்க்கத்தில் இப்படி செய்யலாமா? அடா உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க ஏரியா இருக்குதுல்ல, கடற்கரை ஏரியா, இந்த ஏரியாவுல பக்கத்துல கல்முனை இருக்குது. கல்முனையில கொடியேத்த பள்ளிவாசல் வச்சிருக்கானா இல்லையா? இந்த கொடியேத்த பள்ளிவாசல்ல அவுலியா வணங்கக்கூடிய, கபரை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களோடு தௌஹீத் ஜமாத் ஒன்றிணைய முடியுமா? அல்லாஹ்வை வணங்கணும்
வணங்கணும்னு நாங்க சொல்றோம், கபரத்தான் வணங்கணும்னு நீ சொல்ற. உங்கூட எப்படி நாங்க ஒன்றிணைய முடியும்? சேருமா? சாத்தியப்படுமா? அல்லாஹ்வை வணங்கணும்னு கபர் வணக்கத்தை விட்டு வந்துரு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம். நபியை பின்பற்றுவோம் என்று வந்து விடுங்கள், அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து விடுவோம். அதே மாதிரி அன்பிற்கினிய நம்முடைய தபலீக் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஒற்றுமைப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மாற்று கருத்தில்லை, ஒன்றுபட்டு விடுவோம். ஒரே ஒரு நாள் தாலீம் புத்தகத்தை தூக்கி வீசிவிட்டு உங்கள் பள்ளிவாசலில் குர்ஆனை வாசியுங்களேன். ஒரே ஒரு நாள் அந்த தாலீம் புத்தகத்தை தூக்கி வீசிவிட்டு புகாரியை ஒரே ஒரு நாள் உங்கள் பள்ளிவாசல்களில் வாசித்து காட்டுங்களேன். செஞ்சிட்டா ஒரு அளவுக்காவது இணையலாமா இல்லையா? ஹதீஸத்தானே படிக்க சொல்றோம், குர்ஆனைத்தானே படிக்க சொல்றோம். அப்ப மார்க்கம் என்று வேறு எதையோ வைத்துக் கொண்டு ஒற்றுமைப்படுவோம் என்றால் அது அசாத்தியமானது, ஒற்றுமைப்பட முடியாது. அப்படி எப்படி ஒற்றுமைப்படலாம்? குர்ஆனின் பக்கம் வாருங்கள், நபிகளாருடைய வாழ்க்கையின் பக்கம் வாருங்கள், ஒன்றுபடுவோம் என்றால் அது சாத்தியமானது. அப்ப நீ இருக்கிற மாதிரி நீரு, நான் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், கபர் வணங்குறவன் கபரை வணங்கு, அவுலியா வணங்குறவன் அவுலியா வணங்கு, மதுகப பின்பற்றுவன் மதுகப பின்பற்று என்றெல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு கொள்கையை வைத்துக் கொண்டிருந்தால் ஒற்றுமை சாத்தியமா? சாத்தியப்படாது. ஒற்றுமைப்பட வேண்டும், இஸ்லாத்தின் ஒளியில் ஒற்றுமைப்பட வேண்டும். இஸ்லாம் தான் அந்த ஒற்றுமையை கொண்டு வரும். குர்ஆன் ஹதீஸ் என்று வந்துவிட்டால், அதற்கு கட்டுப்படுகிற தன்மை வந்துவிட்டால் அத்தனை பேரும் ஒற்றுமைப்பட்டு விடலாம். படலாமா? தாராளமாக ஒற்றுமைக்குள் வந்து விடலாம். ஆனா இன்னைக்கு வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மூட பழக்கங்கள், வழிகட்ட சிந்தனைகள், ஷைத்தானிய சிந்தனைகள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு தௌஹீத் ஜமாத் பிளவை உண்டாக்குகிறது என்றால் உண்மையில் பிளவை உண்டாக்குபவர்கள் யார்? ஷைத்தானிய சிந்தனைகளை உருவாக்கி வழிநடத்துகிறவர்கள் யார்? மக்கள் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா நாளை மரணத்துக்கு பிறகு நடக்கிற சில செய்திகளை எடுத்து பாருங்கள். நம்ம ஊர்ல, உங்க ஊர்ல எல்லாம் தல்கீன் வாசிக்கிற முறை இருக்குதா இல்லையா? மரணிச்சவங்களுக்கு தல்கீன் படிப்பாங்கல்ல. என்ன தல்கீன்டா? என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரண தருவாயில இருக்கிறவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க அப்படிங்கறாங்க. ஒருத்தர் சக்கராத்துல நிலைமையில இருக்கிறாருன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கங்கறாங்க. நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரா, மௌத்தா போனா என்ன செய்வாங்க? கபர்ல கொண்டு அடக்கிட்டு வாசல்ல கபர்ல ஆலிம்சா நின்றுக்குவாரு. அரபில ஒரு துவா ஓதுவாரு, ஒன்னு சொல்லி கொடுப்பாரு. யாருக்கு? சுத்தி இருக்கிறவனுக்கு இல்லங்க, செத்து போனவனுக்கு. சுத்தி இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுத்தா சரி, சுத்தி இருக்கிறவன் கேட்பான், ஆலிம்சாவும் புத்திசாலின்னு அர்த்தம். அர்த்தமா இல்லையா? செத்து போனவனுக்கு சொல்லி கொடுத்தா செத்து போனவனுக்கு காது கேட்காது. காது கேட்காதவனோட பேசிக்கிட்டு இருந்தா ஆலிம்சா யாருன்னு ஒரு டவுட் வருமா இல்லையா? வரணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஒருவன் செத்து போன பிறகு அவனை அடக்கிய பிறகு கபரு கிட்ட நின்னுக்கிட்டு தல்கீன் சொல்லி கொடுக்கறாங்க. தல்கீன்டா என்ன? மையத்தே இப்ப வருவாங்க, என்ன சொல்லி கொடுப்பாரு? அடக்கியாச்சா, இப்ப வருவாங்க மலக்குமார் வந்து உன்னிடத்தில் கேள்வி கேட்பார்கள். என்ன கேட்பார்கள் தெரியுமா? உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். மறந்து கூட வேற யாரையும் சொல்லிடாதவாப்பா, அல்லாஹ்னு சொல்லிரு. யாருக்கு சொல்லி கொடுப்பான்? செத்து போனவனுக்கு. செத்து போனவனுக்கு இன்னக்கலா துஸ்மில் மௌத்தா, நபியே செத்து போனவனை நீ செவியேற்க செய்ய முடியாது அல்லாஹ் சொல்லிட்டான். செத்து போனவனுக்கு காது கேட்காது. அது தனி பரிசக்கூடிய உலகம், அது தனியான உலகம். அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு, அடுத்த உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுவான். இப்படிப்பட்ட காது கேட்காதவனுக்கு போய் என்ன சொல்லி கொடுக்கிறான்? உன்னை யார வணங்கினா என்று கேட்டால் அல்லாஹ்வைத்தான் வணங்கினேன் என்று தவறாமல் சொல்லிவிடு. நீ யாரை பின்பற்றினா என்று கேட்பார்கள். நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நான் முகமது நபியை தான் பின்பற்றினேன் என்று சொல்லிவிடு. சொல்லிக் கொடுப்பாரு. உன்னுடைய வேதம் எது என்று கேட்பார்கள். உன்னுடைய வேதம் எது என்ற கேள்விக்கு திருமறை குர்ஆன் தான் உன்னுடைய வேதம் என்று சொல்லிவிடு. உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்டா இஸ்லாம் என்று சொல்லிவிடு. இப்படி யாருக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க? செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட பொணத்துக்கு போய் இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கறியே. உயிரோடு இருக்கும் போது எந்த உலமாக்களாவது உயிரோடு இருப்பவனுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் பார்க்கலாம்.
ஒற்றுமைப்பட்டு விடலாம். உயிரோட இருக்கிறவனை தான் நீங்க அல்லாஹ் வணங்குன்னு சொல்லி கொடுக்கணும். உயிரோட இருக்கல என்ன சொல்றான்? தவறாம நீ கல்முனை கொடியேத்த பள்ளிவாசலுக்கு வந்து விடு. எப்படி விழுந்தா கூட யா அல்லாஹ்ங்கிறதுக்கு பதிலா யா முஹைதீன் சொல்றான். நான் கேட்கிறேன், உழும்போது எங்க வாப்பாவே சொன்னா கூட என்னடா மகனே என்றாவது கேட்பாரு. யா முஹைதீன்ங்கிறியே ஏதாவது கேட்பாரா? குறைஞ்சபட்சம் மொஹிதீன் ஆண்டவர் ஒருத்தர் சொல்றியே, அவருக்கும் தமிழுக்குமாவது சம்பந்தம் இருக்கிறதா? இல்ல. அப்ப நான் கேட்கிறேன், இடறிப்பட்டு விழுந்தால் கூட யா முஹைதீன் என்று சிறுக்கு வைக்கிறோமே, துஆ கேட்கும் போது அவுலியாவே என்று கையேந்துகிறோமே, இணை வைக்கிறோமே. அப்ப உலகத்துல உயிரோட வாழ்ற நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கு என்று சொல்ல மறுக்கிறார்கள். பின்பற்றுதல் யார பின்பற்ற சொல்லிக் கொடுக்கிறாங்க? மதுகபுகள். ஷாஃபி மதுகபை பின்பற்று என்று ஷாஃபியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஹனபி மதுகபு என்று சொல்லி ஹனபியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஹம்பலி மதுகபு என்று ஹம்பலி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மதுகபை பின்பற்றக்கூடிய பல பேர் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப மௌத்தா போனவன் போய் சொல்லிக் கொடுக்கிற அல்லாஹ்வை வணங்கு, அவனுடைய தூதரை பின்பற்று என்று சொல்லி உயிரோடு இருக்கிறவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? அவுலியாவை வணங்கு, மதுகபை பின்பற்று. முறையா இது? இனி எப்படி ஒற்றுமை கோஷம் சாத்தியப்படும்? இந்த கொள்கையில இருக்கிறவங்களோட அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவன் தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற கொள்கையை சார்ந்தவர்கள் இணைந்து போக முடியுமா? ஒன்றிணைய முடியுமா? சாத்தியமா? அசாத்தியம். யோசிச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த ஊருக்குள் தௌஹீத் ஜமாத் சொல்லுகிற கொள்கையையும் மற்ற அத்தனை ஜமாத்துக்கள் சொல்லுகிற கொள்கையையும் பிரச்சாரங்களையும் கொஞ்சம் மேறெடுத்து பாருங்கள். யார் சொல்வது சரி, எவர் சொல்வது சத்தியத்துக்கு நெருக்கமானது என்று உரசி பாருங்கள். டிரெஸ் வாங்க போனா அப்படித்தானே பாக்குறோம், உலக விஷயத்தை அப்படித்தானே கவனிக்கிறோம். மார்க்க விஷயத்துல மட்டும் மௌலவி சொல்லிட்டாரு சரியா தான் இருக்கும் சொல்றோமா இல்லையா? உலக விஷயமா இருந்தா கரெக்டா ஆய்வு பண்ணி முடிவெடுக்கிறீங்க. மார்க்க விஷயமா இருந்தா மௌலவி சொல்லிட்டாருன்னு முடிவெடுத்துட்டு போயிடுறோம். ஒரு வாட்ச் வாங்க போறீங்க, கடைக்கு போய் ஒரு வாட்ச் வாங்குறதா இருந்தா இது ஒரிஜினலா, ஜப்பான் வாட்சா, எந்த கம்பெனி செஞ்சான், எவ்வளவு விலை, வாட்டர் ப்ரூஃபா இல்லையா, எத்தனை கேள்வி. இவ்வளவு கேள்வி ஒரு கடைக்காரன் கேட்கிறோமே. ஆலிம்சா மார்க் கூட்டுதுவா இருக்கு பாரு. ஆலிம்சா குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டோமா? ஹதீஸ்ல இருக்குதான்னு கேட்டோமா? நபி செஞ்சாரான்னு கேட்டோமா? இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கம் என்று வந்துவிட்டால், மௌலவிமார்கள் சொல்லிவிட்டால் உண்மை என்று நம்புகிறோம். குர்ஆனை பார்ப்பதில்லை, ஹதீஸை பார்ப்பதில்லை. உலக விஷயம் என்று வந்துவிட்டால் ஒன்றுக்கு 100 முறை ஆய்வு செய்து தேடுகிறோம். செய்யறோமா இல்லையா? ஒரு மகளுக்கு பொண்ணு மாப்பிள்ள பாக்குறதா இருந்தா எப்படி எல்லாம் விசாரிப்போம். மாப்பிள்ள நல்லவரா, படிச்சவரா, ஒழுக்கம் உள்ளவரா, அப்படிப்பட்டவரா, இப்படிப்பட்டவரா, எத்தனை கேள்வி கேட்டு தேடி எடுத்து நல்லவனா இல்லையா என்பதை முடிவெடுக்கிறோமா இல்லையா? நம்ம பிள்ளைக்கு திருமணம் முடிக்கும் போது இவ்வளவு ஆய்வு பண்ணுகிறோமே மாப்பிள்ளையை பற்றி. இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற நேரத்தில் ஒருவன் மார்க்கம் என்று ஒன்றை கற்றுத்தந்தால் அது மார்க்கமா இல்லையா என்று இந்த அளவுக்கு தேடி பார்த்திருக்கிறோமா? இல்ல. அப்ப மௌலவிமார் சொல்வதை மார்க்கம் நம்புறோம், உலமாக்கள் சொல்வதுதான் சத்தியம் நினைக்கிறோம், மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடியவர்களை மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக நினைக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற கடைசி பதில் என்ன? வாங்கள் ஒற்றுமைப்படுவோம். நாம ஒற்றுமைக்கு எதிரானவங்களாம். ஏன் எதிரானவங்க தெரியுமா? இந்த ஊர்ல நம்மை ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுவதற்கு சில காரணங்களை சொல்லுகிறார்களாம். அந்த காரணங்களையும் கொஞ்சம் விளக்கணும் இல்ல? விளக்கினாத்தான் அது உண்மையா பொய்யா என்பது பொதுமக்களுக்கு தெரியும். அப்ப என்ன பார்க்கணும் கேட்டா, இந்த ஜமாத்தினுடைய பிரச்சாரம் ஒற்றுமைக்கு எதிரானது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய சில காரணங்களையும் அதற்குரிய பதில்கள் என்ன என்பதையும் பார்த்துவிட்டால் யாரு சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் என்பது தெரிய வந்துவிடும். இப்ப இந்த ஊருக்குள்ள நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஜமாத்தினுடைய பள்ளிவாசலும் இருக்கிறது. என்ன செய்யறாங்க? ரமலானுடைய காலத்துல ஃபித்ரா வசூல் பண்ணுவாங்க. வாங்க எல்லாரும் ஒற்றுமைப்படுவோம்ங்கறாங்களா? ஒற்றுமைப்படுவோம் என்பவர்கள் நம்ம ஜமாத்து ஃபித்ரா வசூல் பண்ணிக்கிட்டு போனா மைக்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபித்ரா
இவர்களுக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க, என்னமோ எங்க வீட்டுக்கு கொண்டு அடுக்கி வைக்க போற மாதிரி. என்னது ஃபித்ரா கேட்டு வந்தா தௌஹீத் ஜமாத்துக்கு ஃபித்ரா கொடுத்துறாத. ஆனா வாதம் என்ன, வாங்க எல்லாரும் ஒற்றுமைப்படுவோம். நான் கேட்கிறேன், இந்த நெருப்பும் தண்ணியும் எப்பப்பா ஒண்ணு சேரும்? நீ எங்களை எதிர்த்து கொண்டு வாங்கள் ஆதரிப்போம் என்று கூப்பிட்டா சாத்தியப்படுமா? சரி, ஃபித்ராவை எங்களுக்கு தர வேண்டாம், ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். நீங்களாவது உருப்படியாக செய்கிறீர்களா? வசூல் செய்து பிற பெருநாள் கொண்டாட கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு சரிசமனாக பிரித்து அதை உரிய முறையில் கொண்டு போய் சேர்க்கிறீர்களா? இல்லையே. சொல்லுவாங்கல்ல, வைக்கோல் போர்ல ஏதோ படுத்துக்கிட்டு அதுவும் சாப்பிடாம மாட்டையும் சாப்பிட விடாம செய்யும்னு அந்த கதை மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நாங்களும் செய்ய மாட்டோம், இவங்களுக்கும் கொடுத்துடாத. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இதுதான் ஒற்றுமையா? இஸ்லாத்துல மார்க்கத்தில் உள்ள ஃபித்ரா கடமையை செய்கிறவர்களை தடுப்பதற்கு பேர் ஒற்றுமையா? இது ஒற்றுமைக்கு நெருக்கமானதா? அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவா, யார் தெரியுமா இவங்க? இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள். நம்மளை பார்த்து இவர்கள் ஹதீஸை மறுப்பவர்கள், இவர்களோடு சேர்ந்து விடாதீர்கள், இவர்களை தனித்து விடுங்கள், இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, சரி, SLTJ ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் ஹதீஸை மறுப்பவர்கள், இந்த ஹதீஸ்ல பாதுகாவலர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு சவால், பல இடத்தில் விடப்பட்ட சவால், இந்த ஊர்லயும் விடுகிறோம். நான் இப்ப ஒரு செய்தியை சொல்லுவேன், ஹதீஸ் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுவேன். அந்த செய்தியை இந்த ஊரில் ஒற்றுமை பேசக்கூடிய யாராவது, இந்த ஊரில் இருக்கிற எந்த உலமாவாவது நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். செய்ய முடியுமா? ஹதீஸ மறுக்கிறேங்கிறாங்கல்ல, முதல்ல ஹதீஸ் எது கட்டுக்கதை எதுன்னு தெரியணுமா இல்லையா? மதுகபுல இருக்கிற ஆபாசத்தையே வழிமுறை என்று வைத்திருப்பவர்கள் சும்மா இருக்கிற கதையெல்லாம் ஹதீஸ்னு சொல்ல மாட்டானா? பாக்குறமா இல்லையா? மதுகப் இருக்குல்லங்க, மதுகபை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆபாச களஞ்சியம், அது ஒரு வழிகாட்டியா? வழிகாட்டி இல்ல. நான் அதை பத்தி மதுகபினுடைய ஆபாசத்தை பற்றி பேச வரவில்லை. மதுகபுகள் என்பது ஆபாசம் நிறைந்தது. ஒரு சில செய்திகள் எடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த மதுகபுல சொல்லப்பட்டிருக்க செய்தி ஆய்வெல்லாம் பண்ணுவாங்க. என்ன ஆய்வு? நம்மளை பார்த்து ஹதீஸம் இருக்கிறாங்கல்ல, சரி, நீங்கள் ஹதீஸின் பாதுகாவலர்கள், ஒற்றுமைக்கு நெருக்கமானவர்கள், நீங்கள் செய்கிற ஆய்வுகள் என்ன? இந்த மிஸ்வாக்கு குச்சி இருக்குல்ல, மிஸ்வாக்கு குச்சிய பல்லு விளக்கிட்டு மிஸ்வாக்கு குச்சியால இப்படி பல்லு விளக்கணும்னு சொன்னா அதை இப்படி நிறுத்தின மாதிரி தான் பாக்கெட்டுக்குள்ள வைக்கணுமா? சரியா? அதை வேற விதங்கள்ல வச்சிட கூடாதான். வச்சா அந்த நோய் வந்துடும், இந்த நோய் வந்துடும் எழுதி வச்சிருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன்னா, இது எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. மதுகப்ல எப்படி எழுதி வச்சிருக்கிறான்? அந்த பாக்கெட்டை முதல்ல பார்க்கணுமே நாம் எல்லாரும். அதுக்கு ஒரு 3 கிலோ ரின்சோ தேவைப்படும். புரியா? அந்த மிஸ்வாக்க வச்சா நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, மிஸ்வாக்கை இப்படித்தான் வைக்க வேண்டும், இப்படி வைக்க கூடாது என்று சொல்லுகிறீர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? மிஸ்வாக்குண்டா என்னங்க? பல்லு துலக்கிற கருவி. இந்த பல் வளர்க்கிறதுக்கு அந்த காலத்துல மரத்துல குச்சி இருந்துச்சு. இன்னைக்கு நல்லபடியா பிரஷ் இருக்குதா இல்லையா? இன்னைக்கும் அதே குச்சை வச்சுக்கிட்டு திரிக்கிறத பாக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன செய்வாங்க? அதே மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு மிஸ்வாக்கு செய்யறோம்ங்கிறாங்க. நான் கேட்கிறேன், அது பல்லு வளர்க்கிறது ராஜா. அத பல்லு வளர்க்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல அழகாக க்ளோகாட்ல மற்ற கம்பெனிக்காரன் நல்ல தரமாக பிரஷ் போட்டுக்கிறான். வேணும்னா அதுல ஒண்ணு எடுத்து நீங்க நிக்க வைங்க, மத்த பக்கம் வைங்க, பிரச்சனை இல்ல. அதுதானே செய்யணும். அவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போட்டுக்கிறான். சுண்ணத்துன்னு சொல்லிக்கிட்டு மரக்குச்சை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பல்லு வளர்க்கிறான் சுண்ணத்து, மரக்குச்சியால வளர்க்கிறது சுண்ணத்தா? அதே மாதிரி ஒரு ஒட்டகத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த ஆட்டோல போகாம, கார்ல போகாம, பஸ்ல போகாம ஒட்டகம் மண்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கோதுமை ரொட்டியும் சுட்டு வச்சுக்கிட்டா வீட்டுல ஈஸியா போயிருமா இல்லையா? செய்வாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நாம் என்ன பார்க்கணும் கேட்டா, இந்த கொள்கைக்கு எதிராக நம்மை இன்றைக்கு ஹதீஸை மறுப்பவர்கள் என்று சொல்லுகிறார்களே, உண்மையில் ஹதீஸின் காவலர்களா?